இப்பொழுது இந்த பூமி முழுவதுமே என் ஆட்சியின் கீழ் வந்துவிட்டது. அடுத்ததாக என் படையை சொர்க்கலோகம் நோக்கி திருப்பிவிட வேண்டும். நான் இப்பொழுதே போய் பிரம்மனை நோக்கி கடுந்தவம் புரிந்து சாகா வரம் பெற்று வருகிறேன். நரகாசுரன் ஒரு அடர்ந்த காட்டிற்கு சென்று தன் தவத்தினை தொடங்கினான். நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் கடந்து போயின. பிரம்மன் அவன் முன் தோன்றினார். நரகாசுரா, உன் கண்களை திறந்து பார். உன் தவத்தினை மெச்சுகின்றேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள். பிரம்மதேவனே, எனக்கு நீர் சாகாவரம் தர வேண்டும். அது சாத்தியமற்றது நரகாசுரா. மண்ணில் பிறந்த ஒவ்வொருவரும் ஒரு நாள் இறக்கத்தான் வேண்டும். எனவே வேறு வரம் கேள். பிரம்மணி, நீங்கள் எனக்கு சாகாவரத்தை தர முடியாது என்பதால் எனக்கு மரணம் என்று ஒன்று நேர்ந்தால் அது என் தாயின் கைகளால் மட்டுமே நிகழ வேண்டும் என்ற வரம் கேட்கிறேன். உன் விருப்பப்படியே நடக்கும். இந்திரன் பயந்து ஓடிவிட்டான். கிருஷ்ணா, கிருஷ்ணா, காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். அமைதி, அமைதி. என்ன நடந்தது? இந்திரலோகத்தை அந்த நரகாசுரன் கைப்பற்றி விட்டான். அனைத்து தேவர்களையும் சிறையில் அடைத்து விட்டான். என்னால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் கிருஷ்ணா. சரி வா, நாம் போய் நரகாசுரனின் முடிவை நிர்ணயிப்போம். போர்க்களத்தில் ஏ கிருஷ்ணா, நீ என் சக்தியை குறைத்து மதிப்பிட்டு போர்க்களத்திற்கு ஒரு பெண்ணை அழைத்து வந்திருக்கிறாய். நரகாசுரா, உன் தவறுகளை திருத்திக்கொள். உன்னை இத்துடன் உயிரோடு விட்டு விடுகிறேன். எதற்காக அவனிடம் வீண் பேச்சு பேசுகிறீர்கள் இறைவா? அவனது கதையை உடனே முடியுங்கள். கிருஷ்ணருக்கும் நரகாசுரனுக்கும் இடையே பயங்கரமான யுத்தம் தொடங்கியது. என்ன துணிவிருந்தால் நீ என் கணவனை தாக்கியிருப்பாய். உன் முடிவை எதிர்கொள்ள தயாராக இரு நரகாசுரா. நீ என்னை கொல்வதாக சவால் விடுகிறாயா? கவலைப்படாதே, உன் கணவன் சென்ற இடத்திற்கே உன்னையும் அனுப்பி வைக்கிறேன். நரகாசுரா, இதயத்தில் அம்பு பாய்ந்த நரகாசுரன் மண்ணில் வீழ்ந்தான். அந்த கணத்தில்தான் நரகாசுரனுக்கு தன் தாய் பூமாதேவியின் அவதாரம்தான் சத்தியபாமா என்பது புரிந்தது. நீதியை நிலைநாட்டி அமைதி திரும்பச் செய்வதற்காக தன் சொந்த மகனையே கொன்ற பூமாதேவியின் புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையில்தான் நரகாசுரன் மறைந்த அதே நாளில் வீடுகள் தோறும் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன.